ஆன்மீக சாதனைன்னு எடுத்துக்கொண்டாலே, பக்தின்னு சொல்லும்போது, நம்மை விட ஏதோ ஒரு பெரிய பொருளை நமக்கு தந்தையாகவோ, தாயாகவோ அல்லது குழந்தையாகவோ கூட பாவித்துக் கொண்டு, அந்த பொருள் மீது நம்முடைய எண்ணத்தை முழுமையாக செலுத்தும்போது, அப்ப என்ன ஆயிருது? ஆட்டோமேட்டிக்கா நம் மீது இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் சென்டர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. ஞானம்னு எடுத்துக்கிட்டா, நான் இந்த சரீரம் இல்லை, இந்த மனதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஞானத்தினுடைய ஆரம்பம். நேத்தின்னு சொல்றோம். இது இல்லை, அது இல்லைன்னு. அப்ப நான் யார் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வரும். அப்பொழுது நான் ஆத்மான்றதும் அப்ப நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த இந்த ஒரு லிமிட்டேஷன்ல இருந்து நம்மை நாமே தளர்த்தி கொண்டு நம்முடைய உண்மை நிலையை நோக்கி போகும். அது ஞானத்தினுடைய. பக்தி என்று வைத்துக் கொண்டாலும் கிட்டத்தட்ட இது ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப இந்த 2 நிலைகளும் ஆன்மீகம் காண்பிக்கக்கூடிய ஆகச்சிறந்த 2 நிலைகள், ஒன்று பக்தியும் ஞானம். இந்த இரண்டிலுமே தன்னிலிருந்து தன்னை முன்னிறுத்திக் கொள்ளக்கூடிய அந்த நிலையிலிருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தளரும் போதே, வெளியில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அவரை ஓரளவுக்கு மேல் பாதிக்கும். அதனால அவர் இப்போ கூடவே இருந்தார், நண்பர் மாதிரி இருந்தார், எல்லாம் பண்ணார். ஆனா அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் ஆயிட்டாருன்னு சொல்லும் போது கொஞ்சம் ஒரு ஒரு மன பதட்டம் இருக்குமே தவிர, அது ஒரு கட்டத்துக்கு மேல் உள்ளே போய் அவங்களை பாதிக்க. அதனாலதான் நம்ம சின்ன வயசுல இருந்தே ஆன்மீகத்தை கொடுத்து வளர்ப்பதற்கான காரணம்